ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார். ஏன்னா வந்து இஸ் பவுண்ட் டு தி பார்லிமெண்ட்ல வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். எல்லாரும் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை என்ன ஆர்கே சார் மாதிரி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்கும்போது இதையே இப்போ நீங்கள் ஒரு அட்டாக் நடந்திருக்கிறது, அதுக்கான கோப்புகள் இருக்கிறது. நீங்கள் போய் ஒரு சர்வதேச நாடுகளை போய் சந்திக்கும் போது யூ ஷுட் ஹேவ், இப்போ இவங்க சொல்கிற மாதிரி டாசியர் கொடுக்கணும். எப்படி என்ன தாக்குதல் நடந்தது, யார் யார் என்னன்றது அந்த டாசியர் அந்தந்த நாடுகள் கிட்ட போய் கொடுத்தாதான் ஃபர்ஸ்ட். இல்லை இது வரைக்கும் கொடுத்த நாடுகளை அதை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க இந்தியாவில், இது நாங்கள் ஏற்கலன்னு எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் கொடுக்கல. ஸோ சும்மா ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கல, கயானா போயிருந்தாங்க, கயானாவுடைய பிரதமர் துணை பிரதமர் அதை பார்த்துட்டு வி ஸ்டாண்ட் வித் இந்த டெரரிசம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எதுக்கு நான் இவர் சொல்றேன்னா அதுல எதுவுமே மாறுபட்ட எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியோடு இந்தியாவோடு தேசத்தோடு நின்றோம் அப்படிங்கிறத எதிர்க்கட்சி. அது வந்து ஸ்டேட்மெண்டோட இல்ல சார், அது மட்டும் இல்ல, அப்படி நின்றதுனால தான் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சிங்கிறாங்க. கனிமொழியும் ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்லலாம், வாக் அவுட் கூட பண்ணலாம், ஆப்ஷன் இஸ் உங்களுக்கு தான். நீங்க வரணும் வர வேண்டாம்ன்றது உங்களுடைய விருப்பம் தான். அது வேணான்னா வரப்போஇல்லை, அவ்வளோதான் நிலை இருக்கு சார். அவங்க பாட்டு டெல்லிக்கு அனுப்ப போகிறாங்க, இல்லைருந்து புல் அவுட் பண்ணவங்க இருக்காங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு உங்களை வந்து கட்டாயப்படுத்தி அதில் என்ன செய்தி என்னன்னா, இந்தியாவுக்காக எதிர்க்கட்சிகள் எல்லா நாட்டிடமும் போய் பேசியது அப்படிங்கறதான செய்தி. அதுதான் சொல்ல, அது திரும்ப எதிர்க்கட்சிகள் மீது நீங்க விமர்சனம் வைக்கல தப்புன்றாங்க. இல்ல இப்போ நீங்க பேசிட்டு வந்த பிறகு பாராளுமன்றத்தில் வந்து இதை விட ரொம்ப கொச்சையாக பல விஷயங்கள் பேசும்போது, உதாரணத்துக்கு பிரான்சிஸ் ஜார்ஜ் கேரளாவை சேர்ந்த எம்பி, அவர் எவ்வளவு பிரமாதமாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏவுகணையை பத்தி பெருமையா பேசுறாரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ வருஷம் அவர் சின்ன கோயிலேருந்து நம்ம சின்ன கோயிலேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கும் ரிப்பப்ளிக் டேக்கும் அவ்வளோ வாகன அணிவகுப்பு பார்த்துக்கோ. அப்பயாவது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேண்டாம் ஒரு எம்பிக்கு.